ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு தமிழ் கற்றுக்கொள்ள 11 வருடம் தேவையா? மோடியும் இதையே பேசுகிறார், இவர்களும் இதையே பேசுகிறார். ஆண்டுகள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு தமிழ் கற்றுக்கொள்ள மனம் ஏன் வரவில்லை? ஏன் தமிழ் கற்க முடியவில்லை? ஏன் 11 ஆண்டு காலங்கள் உங்களால் தமிழ் கற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆனால் இவர்கள்தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர்கள் பேசுகிறார்கள். 11 ஆண்டு காலங்கள் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒதுக்கியது என்ன? சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கியது எவ்வளவு? இந்த கேள்வியை எத்தனை முறைதான் கேட்பது? இதற்கு நேரடியான பதிலை அமித்ஷாவால் சொல்ல முடியுமா? தமிழ் மொழிக்கு பணம் ஒதுக்க மாட்டோம், தமிழ் அடையாளத்தை மீட்க மாட்டோம். அவ்வளவு ஏன் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ் என்ற வார்த்தையோ தமிழ்நாடு என்ற வார்த்தையோ இல்லை என்று கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடினார்களே, அப்போது அமித்ஷா தன் வாயை எங்கே வைத்துக் கொண்டிருந்தார் என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். அமித்ஷா மதுரைக்கு வந்தார், தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்று ரொம்ப கவலைப்பட்டார். ஏங்கப்பா, அவரது கவலையை பார்க்கும்போது நமக்கும் மிகப்பெரிய கவலையாகத்தான் இருக்கிறது. அமித்ஷா மதுரைக்கு வந்தார், தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்று ரொம்ப கவலைப்பட்டார். அடேங்கப்பா, அவரது கவலையை பார்க்கும்போது நமக்கும் மிகப்பெரிய கவலையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அமித்ஷாவிடம் நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ் மொழி குறித்து தமிழில் பேசவே முடியவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய அமித்ஷாவிடம் நாம் கேட்பது, 11 ஆண்டு காலமாக ஒன்றிய அமைச்சராக இருக்கிறீர்கள். ஒரு அதிகாரி ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ தமிழ்நாட்டிற்குள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தால் அவர்கள் ஓராண்டுகளில் தமிழ் கற்றுக்கொள்ள முடிகிறது. 11 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு தமிழ் கற்றுக்கொள்ள மனம் ஏன் வரவில்லை? ஏன் தமிழ் கற்க முடியவில்லை? ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு தமிழ் கற்றுக்கொள்ள 11 வருடம் தேவையா? மோடியும் இதையே பேசுகிறார், இவர்களும் இதையே பேசுகிறார், அமித்ஷாவும் இதையே பேசுகிறார். அப்போ யாரை ஏமாற்றுகிறீர்கள்? ஏன் 11 ஆண்டு காலங்கள் உங்களால் தமிழ் கற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆனால் இவர்கள்தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் இந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுவது, இந்திக்கு திவசம் கொண்டாடுவது, இந்திக்கு நாள் கொண்டாடுவது என்பதெல்லாம் அமித்ஷா தான் செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவரால் 11 ஆண்டு காலங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது வெட்கமாக இல்லையா? ஆனால் இங்கே வந்து தமிழ் என்று பேசுகிறீர்கள். இன்னொரு கேள்வியை கேட்கிறோம், தமிழ் என்ற மொழியில் உங்களால் பேச முடியவில்லை, வருத்தப்படுகிறீர்கள். உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி இந்தியாவில் இருக்கிறது என்று வேறு நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வியை கேட்கிறோம், 11 ஆண்டு காலங்கள் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒதுக்கியது என்ன? சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கியது எவ்வளவு? இந்த கேள்வியை எத்தனை முறைதான் கேட்பது? இதற்கு நேரடியான பதிலை அமித்ஷாவால் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியவில்லை? அதை விடுங்கள், நீங்கள் வந்து பேசிய இடம் எது? மதுரையில் தான் அருகில் கீழடி இருக்கிறது. கீழடி என்பது தமிழர்களுடைய 2600-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகரிகத்தோடு தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு தொன்ம அடையாளம். கீழடியை ஒன்றிய தொல்லியல் துறை ஆய்வுகளை மேற்கொண்டது, ஒரு குழியை தோண்டியது. அந்த குழியை தோண்டிய உடனேயே அந்த குழியை மூடியது. மூடிவிட்டு அந்த ஆய்வையே ஊற்றி மூடுவதற்கு முயற்சித்தது. ஏன் அதை முயற்சித்தீர்கள்? ஏனெனில் தோண்ட 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 இங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், 3000 ஆண்டு ஆளுகள் பழமையான ஒரு நாகரிகம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் முன்வைத்த சமஸ்கிருத நாகரிகத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதால் தானே அதை மூடினீர்கள். ஏன் அதை உலகத்திற்கு பறைசாற்றவில்லை? தமிழின் மீது ஆர்வம் இருந்தால், தமிழ் மொழியின் மீது ஆர்வம் இருந்தால், தமிழர்களுடைய தொன்மத்தை உலகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டியது நீங்கள் தானே. ஏன் அதை பற்றி பேசவில்லை? ஏன் அதை செய்யவில்லை? மாறாக அதை மூடினீர்கள். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் 10 கட்ட அகழ்வாய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற தொல்லியல் நிபுணர் ஆய்வாளர்
அவர் அதை அறிக்கையாக சமர்ப்பித்து விட்டார். அறிக்கையை திருத்திக் கொடு என்று நீங்கள் இப்போதும் கட்டாயப்படுத்துகிறீர்கள். கீழடியினுடைய தொல்லியல் அறிக்கையை ஏன் வெளியிட மறுக்கிறீர்கள்? தமிழ் மீது ஆர்வம் இருந்தால் கீழடியினுடைய தொல்லியல் அறிக்கையை இப்போது உடனடியாக வெளியிடுவதற்கு அமித்ஷா தயாரா? அவ்வளவு ஏன் நீங்கள் இங்கே செங்கோல் வைத்தோம் நாடாளுமன்றத்தில், அதை தமிழ்நாட்டு முதல்வர் பாராட்டவில்லை என்கிறீர்கள். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக, அது ஒரு மதம் சார்ந்த பார்வை, 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே தென்பகுதியில் சிவகலையில் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்று முதலமைச்சர் அறிவித்தாரே, உலகிற்கு பறைசாற்றினாரே, உலகத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் நிபுணர்கள் எல்லாம் அமர வைத்து அதை பறைசாற்றினாரே, மோடியும் அமித்ஷாவும் வாய் திறக்காதது ஏன்? ஏன் இந்திய அரசு அதை பாராட்டவில்லை? உங்களுக்கு ஏன் தமிழர்களுடைய தொன்மத்தை பாராட்டுவதற்கு மனம் வரவில்லை என்ற கேள்வியை தமிழர்கள் திருப்பி கேட்பார்களா இல்லையா? ஏன் அந்த கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். மதுரையில் நின்று கொண்டு பேசக்கூடிய அமித்ஷா கீழடியினுடைய தொன்மத்தை மூடி மறைத்த அமித்ஷா என்பதை மறந்துவிடக்கூடாது. மாறாக வடக்கே அவர்கள் பள்ளிவாசலுக்கு கீழே தோண்டி கொண்டிருப்பார்கள். எங்கு தோன்ற வேண்டுமோ அங்கே மூடுவார்கள், எங்கு மூட வேண்டுமோ அங்கே தோண்டி கொண்டிருப்பார்கள். இதுதான் இவர்களுடைய அரசியல். இதில் தமிழ் என்று இவர்கள் பேசுவார்கள். தமிழ் மொழிக்கு பணம் ஒதுக்க மாட்டோம், தமிழ் அடையாளத்தை மீட்க மாட்டோம். அவ்வளவு ஏன், ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ் என்ற வார்த்தையோ தமிழ்நாடு என்ற வார்த்தையோ இல்லை என்று கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடினார்களே, அப்போது அமித்ஷா தன் வாயை எங்கே வைத்து கொண்டிருந்தார் என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆக மதுரைக்கு வருவது, அங்கே மதுரையில் நின்று கொண்டு நான் தமிழில் பேச முடியவில்லை என்று கதைப்பது என்பதெல்லாம் அமித்ஷா தமிழுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஒன்று தமிழை கற்றுக்கொள், இல்லை தமிழை கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அமைதியாக கடந்து செல், அந்த மொழியை அவமானப்படுத்தாதே என்பதைத்தான் அமித்ஷாவுக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம்.